Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice. காளைகளுக்கான மருத்துவ பரிசோதனையும் தற்போது தொடங்கி இருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், இன்றைய தினத்தை பொறுத்தவரையில் எத்தனை காளைகள் களமாட இருக்கிறது? குறிப்பா காளைகளுக்கு என்ன மாதிரியான மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்டு வருது? அங்க இருக்கக்கூடிய சூழலை பதிவு பண்ணுங்க சத்யகுமார். வணக்கம். உலக புகழ்பெற்ற இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி இன்னும் சில நேரங்களில் துவங்க இருக்கு. தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைக்க இருக்கிறாரு. இந்த சூழலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த காளைகள் பங்கேற்பதற்காக ஆன்லைன்ல கடந்த வாரமே இதற்காக பதியப்பட்டிருந்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 5000த்திற்கும் மேற்பட்ட காளைகள் ஆன்லைன் மூலமா பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த சூழலில் இன்னைக்கு 1000த்திற்கும் மேற்பட்ட காளைகள் டோக்கன் கொடுக்கப்பட்டு இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறாங்க. இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அந்த காளை உரிமையாளர்கள் தங்களுடைய காளைகளை அழைத்து வந்திருக்காங்க. இந்த காளைகளை பொறுத்த வரைக்கும் காளைகள் கூட காளையோட உரிமையாளர் அதனோட ஒரு உதவியாளர் 2 பேர் தான் வரணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி இருந்ததால இந்த பகுதிக்கு வர இந்த மருத்துவ பரிசோதனை பகுதிக்கு வரக்கூடிய இடங்கள்ல அவர்கள் வைத்திருக்கக்கூடிய டோக்கன் மற்றும் அவர்களுடைய உரிமையாளர் உதவியாளர்களின் ஆவணங்கள் சரிபார்க்கப்பட்ட பிறகுதான் இந்த காளைகளுக்கான பரிசோதனையை துவங்கப்படுது. அந்த பரிசோதனையை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா காளைகளுடைய உயரம், உமிழ்நீர், அதற்கு எத்தனை பற்கள் போடப்பட்டிருப்பது போன்ற விவரங்களை பார்த்து அதன் பிறகுதான் இந்த காளைகளுக்கான சான்றிதழானது வழங்கப்படுகிறது. மேலும் இது குறித்து நம்மிடையே கால்நடைத்துறையினுடைய உதவி இயக்குனர் மருத்துவர் ஜான் நம்மிடையே இருக்கிறார். நம்ம அவர்கிட்ட கேட்டு முக்கிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். இப்போ இந்த காளைகளுக்கு என்ன மாதிரியான பரிசோதனைகள் சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைசஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சார்? அவங்க முதல்ல இந்த இணையத்தில் பதிவு செஞ்சு அரசு வழங்கிய முறையான அனுமதி சீட்டு வச்சிருக்காங்களான்றதை முதல்ல செக் பண்ணுறோம். அதற்கடுத்து அந்த காளை முழு உடல் தகுதியுடன் இருக்குதா அப்படின்றத பார்க்குறோம். முழு உடல் தகுதி அப்படின்னா அதனுடைய உயரம் 120 சென்டிமீட்டர் இருக்கணும், வயது 3 வயதாவது இருக்கணும். அது போக முழு பூரண ஆரோக்கியம்னு சொல்லுவோம், முழு நோய் இல்லாமல் இருக்கணும். இது 3ஐயும் முதல்ல சரி பண்ணுறோம். எது இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்புகள் கூர்மையாக இருக்கக்கூடாது. மற்றபடி உடம்புல அது காளைக்கும் சரி அதை அணையிற மனிதர்களுக்கும் எரிச்சல் ஊட்டக்கூடிய வண்ண பொடிகளோ இல்லை கெமிக்கல் கலந்த எந்த ஒரு பூச்சும் மேலே பூசி இருக்கக்கூடாது. இதை நாங்கள் பரிசோதனை செய்கிறோம். அது போக நோய் எதுவும் இதன் மூலமாக வேறு காளைகளுக்கோ அல்லது நமக்கோ எதுவும் நோய் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நோய் தொற்று எதுவும் இருக்குதா அப்படின்றதை பார்த்து முறையாக அனுமதி பெற்றிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இப்போ காளைகள் தகுதி நீக்கம் செய்யப்படுவதற்கு என்னென்ன முக்கிய காரணங்கள் சொல்லப்படுது சார்? இல்லை காளைகளுக்கான அடிப்படை வசதிகள் நம்ம இங்கே செய்யப்பட்டிருக்கா சார்? காளைகளுக்குரிய அடிப்படை வசதின்னு பார்த்தீங்கன்னா வந்த உடனே வண்டியில் அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து கொண்டு வர்றாங்க. அந்த காளைகள் எப்படியும் ஒரு களைப்போடு வரும். வந்த உடனே அதுக்கு நீரும் தீவனமும் வழங்குவதற்கு இந்த காளைகளை இறக்குற இடத்துலையே இந்த தீவன தொட்டிகளும் தண்ணீர் தொட்டிகளும் வச்சுருக்கோம். அதனால் தாகத்தோடு இருக்கோ இல்லை பசியோடு இருக்கக்கூடிய அந்த காளைகள் உடனடியாக அதை உணவு அருந்தும் தண்ணீர் அருந்தும் அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்குது. அதுக்கு போதுமான அளவுக்கு அந்த களைப்பு போகிறதுக்கு அதுக்கு தேவையான ஓய்வும் கொடுக்க விட்டு தான் இங்கே உள்ள செக்கப்புக்கு அழைச்சிட்டு வர்றோம். அது போக நோய் எதுவும் இருக்குதா அப்படின்றத அவங்க அங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்கிட்ட அதை ஒரு சோதனை செஞ்சு அதுக்குரிய சான்றிதழ் வாங்கிட்டு தான் அவங்க மாடை ஏற்றிட்டு இங்கே கொண்டு வருவாங்க. நாம் இப்போது பார்த்தோம் இந்த கால்நடைத்துறையினுடைய உதவி இயக்குனர் இந்த காளைகளுக்கு நடைபெறக்கூடிய முக்கிய பரிசோதனைகள் குறித்து அவர் கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. மேலும் சில கருத்துக்களை அவர் நம்ம இடையே முன்வைக்க இருக்கிறாரு. அதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. முக்கியமாக காளைகளுக்கு ஊக்க மருந்து எதுவும் இந்த போட்டியில் உற்சாகமாக உத்வேகத்தோடு கலந்துக்கணுன்ட்டு ஊக்க மருந்து எதுவும் அந்த காளைகளுக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்றதையும் இங்கே நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. பரிசோதனைகள் மூலமாக உடனுக்குடன் அதனுடைய உமிழ்நீரை எடுத்து அந்த ஊக்க மருந்து எதுவும் பயன்படுத்தியிருக்காங்களன்றதை உடனே செக் பண்ணிடுறோம். அதை சோதிச்சுட்டு அந்த மாதிரி ஊக்க மருந்து பயன்படுத்தியிருந்தால் அந்த காளைகளை தகுதி நீக்கம் செஞ்சிடும். இந்த காளைகளுக்கான பரிசோதனை குறித்து இந்த கால்நடை உதவி இயக்குனர் கூறியதை பார்த்தோம். நம்மிடையே இப்போது காளை உரிமையாளர் ஒருவர் இருக்கார். அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணே வணக்கம். இப்போ இந்த உங்க மாடுகளை எங்கேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க? இப்போ என்ன மாதிரி பரிசோதனை எல்லாம் உங்க காளைகள் பண்றாங்க? நாங்கள் சிங்கம்நாடுலேருந்து வந்திருக்கோம். சிங்கம்நாடு பக்கம் சொக்கலிங்கபுரத்துலேருந்து வந்திருக்கோம். சொக்கலிங்கபுரம் மணல்மட்டுப்பட்டி.
நாங்கள் நைட்டே வந்துட்டோம் மாடு ஏற்றிட்டு. அங்கே ஃபஸ்ட்டு டோக்கன் படி கரெக்டாக விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ இங்கே வந்து மெடிக்கலில் பேப்பர் கொடுத்துருக்கான், செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன்லைன் டோக்கன் பதிஞ்சு வரது உங்களுக்கு எப்படி இருக்குது? அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆன்லைன் டோக்கன் பதிஞ்சு வரது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த நம்மளுக்கு ஆள் யாருக்கெல்லாம் கெஞ்சி கேறி வாங்குறதே வேறு ஒன்றும் இல்லை. நாங்கள் இந்த வருஷம் தான் எங்களுக்கு முத மஞ்சட்டே அந்த மாட்டுக்கு எங்கள் மாட்டுக்கு இதுதான் வெள்ளை என் பேர். இப்போ இந்த காளைகள்லாம் வந்து நீங்கள் செலவு பண்ணி கொண்டு வரீங்களா, அதுக்கான உங்களுக்கு பரிசு பொருட்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும்? அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. பரிசு பொருட்கள்லாம் வந்து நம்ம பரிசு எதிர்பார்த்து நம்ம வரல. என்னன்னா நம்ம ஒரு சந்தோஷம் இது நம்மளோட இதுங்கிறதுனால நம்மளுக்கு மாட்டிலே பிறந்த மாட்டிலே தெரிஞ்சுட்டான். இதுக்கு முன்னாடி வேறு மாட்டெலாம் இருந்துச்சு அவுத்தான். இந்த மாட்டுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு. அதனால நம்மளுக்கு இது ஒரு ஜாலி. பரிசு எதிர்பார்த்து நாங்கள் வரல. சில இடத்துல பரிசை வாங்காமலாம் போயிடுவோம். சரி, நாம் இப்போது பார்த்ததை போல இந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கான மருத்துவ பரிசோதனை காளைகளுக்கு நடைபெற்று வருகிறது. அரசு வழிகாட்டுதலின்படி இந்த காளைகளுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய உணவு மற்றும் அந்த வைக்கோல் போன்ற உணவுப் பொருட்கள் ஒரு புறம் வைக்கப்பட்டு அந்த காளைகள் நீண்ட நேரம் காத்திருப்பதற்காக நிழற்குடைகள் அமைக்கப்பட்டு இந்த வரிசையில் அழைத்து வரப்படுகிறது. இங்கே வந்து இந்த காளைகளுக்கு மருத்துவ பரிசோதனை செய்த பிறகு இதில் இந்த தகுதி இல்லாத காளைகளை காவல்துறை உதவியுடன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிருந்து வெளியேற்றுவதற்கு தனியாக ஒரு பாதை அமைக்கப்பட்டு இந்த காளைகள் வந்து அனுப்பி வைக்கப்படுகிறது. தகுதியுடைய காளைகளுக்கு டோக்கன் உறுதி செய்யப்பட்டு அந்த காளையுடைய உரிமையாளர் மற்றும் உதவியாளர்களுக்கு இந்த டோக்கன் வழங்கி இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டு வாடிவாசலுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இந்த சூழல்ல இன்னும் சில நேரங்கள், இன்னொரு அரை மணி நேரத்துக்குள்ள இந்த உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியானது தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கள விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். Chettinad Cement, 63 years of excellence. Your perfect concrete choice.